உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான அலெக்சாண்டர் சிர்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. செலன்ஸ்கி அவர்களுக்கு நார்மலா அப்டேட் பண்ணுவார் இல்லையா? அது போல நம்ம உக்ரைனோட ராணுவ வீரர்களான நம்ம கர்ஸ்க் சுமி பார்டர்ல அஃபென்சிவ் ஆபரேஷனை தீவிரப்படுத்தலாம், தாக்குதலை வீரியப்படுத்தணும். ஏன்னா அவங்க அதிக அளவுல வீரர்களை டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் தாக்குதலோட வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டே இங்க இடத்துல இருக்கணும், அதிக அளவுல டிப்ளாய் பண்ணணும் வீரர்களை அப்படிங்கிறது போல முடிவெடுத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை ரஷ்யா ஆஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த பகுதியில எடுக்கலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து நம்பப்படுது. ஏன்னா இங்கிருந்து போய் தான் கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்டை சொரிஞ்சிட்டு இருந்தாங்க. ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ப்ராமிஸும் பண்ணியிருந்தாரு, பஃபர் ஜோன் ஆபரேஷன் பண்றோம் அப்படிங்கிறது போல. ஏன்னா அந்த டைம்ல அந்த கவர்னர்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கர்ஸ்க் கவர்னர். ஸோ அந்த டைம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருவேளை ரஷ்யா இந்த இடத்துல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கிறாங்கன்னா அதிகமான இழப்புகளை ஏற்படுத்தணும்னா ட்ரோன்கள் தேவை. அதனால 300க்கும் மேற்பட்ட க்ரூ மெம்பர்ஸ், யூஏவி மெம்பர்ஸை இந்த பகுதி சுமி கர்ஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியை டிப்ளாய் பண்றோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஒருவேளை ரஷ்யா அதிக அளவுல ஆர்மெட் கால்ஸ்ல எடுத்து புஷ் பண்றாங்க அப்படிங்கும்போது சேதத்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இந்த சுமி, கர்கிவ், செர்னிகிவ் இது மூணுமே உக்ரைனோட மிக முக்கியமான ஒரு பகுதிகள். ஏன்னா இன்கேஸ் போர் எஸ்கலேட் ஆகுது, பெருமளவில் வருது அப்படின்னா ரஷ்யா இந்த பகுதியை பிடிச்சாதான் சுத்தி பின் வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டின்ப்ரோ பெட்ராவிஸ்க்கு இந்த பகுதி எல்லாத்தையுமே தாக்குதல் பண்ண முடியும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டின்ப்ரோ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வர முடியும். ஏன்னா ஒரு சைடு ஜாப்ரோஷியா, இன்னொரு சைடு அந்த மேல இருந்து இந்த செர்னிகிவ் வழியா வராங்க அப்படின்னா கட் பண்ணிட்டாலே அந்த டினிப்பர் ரிவரோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அப்படியே சப்ளைஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதனால உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு பெரும் இழப்பை சந்திப்பாங்க, பின்வாங்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இது மாபெரும் சுத்தி வளைக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க ரஷ்ய தரப்பு வந்து. இதுதான் ஒரு லார்ஜ் ஸ்கேல் அஃபென்சிவ் ஆப்ரேஷன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியை சேஃப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைன் தரப்பு வந்து தீவிரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க போய் இந்த கர்ஸ்க்கு சொரிஞ்சதுனால இத்தனை நாளா அந்த பிராந்தியம், அந்த பகுதி செர்னிகிவ், சுமி, கர்கிவ் அந்த பகுதிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. இவங்க எப்போ கர்ஸ்க்குள்ள போய் இப்போ தோத்துட்டு பின்வாங்குறாங்களோ, இப்போ புதுசா 160 கிலோமீட்டர் பார்டர்ல ஃப்ரண்ட் லைன்ல ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உக்ரைன் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அதிக ராணுவ வீரர்கள் தேவை இல்லையா? அதனால உக்ரைனோட ஒரு எம்பி யோஷ்னிஷ்கா பேர் கொஞ்சம் கட்டாவில் அந்த வீடியோ இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைன்ல ஆளுங்களாம் வரமாட்டேறாங்க, ப்ராப்பரா வரணும், வந்து அவங்களே தன் நாட்டுக்காக போராடணும். நீங்க நாட்டுக்காக போராடலைன்னா எப்படி எப்படி நம்ம நாட்டை பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் வந்து பண்ண அவங்க தப்பு வந்து பேசிக்கிறாங்க. நம்மளுக்கே வந்து அது பேச முடியல. ஏன்னா வெளியிருந்து பார்க்கறதுனால அப்படி தெரியுதா என்னமோ, ஆனால் உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது புரியுமா இருக்கும் உக்ரைனோட வீரர்களுக்கு. உக்ரைனோட ஒரு எம்பி மஷூரஷு அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவ்வளவுதான் இல்லையா, உக்ரைனோட நம்மளுக்கு, உக்ரைனோட மக்களான நம்மளுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களுக்கு இதுக்கு மேல நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா முழு உரிமை இல்லை இல்லையா? நான் அமெரிக்கா கையெழுத்து போட்டாங்க, இரு நாடுகள் இணைஞ்சுதான் வளங்கள் எடுக்கணும் அப்படிங்கும்போது 50% மேல ஷேர்ல வந்து பெர்சன்டேஜ் அமெரிக்கா அது அப்படிங்கும்போது உக்ரைனோட மக்களுக்கு அந்த வளங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த உரிமை போயிடுச்சு இல்லையா, 50% கம்மி ஆயிடுச்சு இல்லையா அப்படிங்கிறதோட புலம்பல்கள் செஞ்சிருக்காங்க ராடார்ல. எப்படி நம்ம பார்லிமெண்ட் நம்மளதுல, ஸோ அங்கே வந்து ராடா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பி இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எதுக்காக வந்தது, உக்ரைனோட வளங்களை ரஷ்யா எடுத்துக்குவாங்க, நம்மளை வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்தது சாவர்னிட்டிக்கு. இப்போ அமெரிக்காவும் உக்ரைனும் இணைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது முழுமையான அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட இருந்து போயிடுச்சுல, வளங்கள் எடுக்கிறதுக்கான உரிமம் போயிடுச்சுல, உக்ரைனுக்கு தனியாக இல்லைல்ல, அதோட வேல்யூ போயிடுச்சுல உக்ரைனுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான கூத்து என்ன அப்படின்னா, உக்ரைனோட எனர்ஜி டெபுட்டி மினிஸ்டர் ராடால இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த வீடியோ பதிவுல இருக்கு இல்லையா, ஸோ அவர் தான். ஸோ அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, மீடியாக்களை பேட்டி கொடுக்கும்போது, அதாவதுங்க ரஷ்யாவோட கேஸை நம்ம வாங்கலைன்னு சொல்லி பேன் பண்ணியாச்சு, யூரோப் வாங்கக்கூடாதுன்ட்டு. ஆனா நம்ம வாங்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவோட கேஸை அப்படிங்கிற குண்டு தூக்கி போட்டுக்கிறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவோட கேஸ் ரஷ்யால இருந்து துருக்கிக்கு துருக் ஸ்ட்ரீம் வழியா போகுது. அப்படி போறது துருக்கி வந்து யூரோப்புக்கு விற்கிறாங்க. யூரோப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாங்கி அதை என்ன பண்றாங்கன்னா ஹங்கேரிக்கு விற்கிறாங்க. அதாவது உக்ரைனோட அந்த பைப் லைன் வழியா கேஸ் யூரோப் வாங்குறதுனால யாரோ பண்றாங்க, யாரோ வாங்குறாங்க, விற்கிறாங்க. ஆனா காசு நம்மளுக்கு வந்துடும் நம்ம நாட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது. ஸோ
ஸோ அப்போ வருமானம் வருது, டிரான்சிட்டுக்காக வருமானம் உக்ரைனுக்கு வந்துட்டு இருந்தது. அது வேண்டாம் அப்படிங்கிறதோட உக்ரைன் சொன்னாங்க இல்லையா, அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறதோட பல நாட்டு அனலிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காசு மட்டும் உக்ரைனுக்கு வந்துட்டு இருந்ததுன்னா அந்த காசை பயன்படுத்தி ஆயுதங்கள் வாங்கி ரஷ்யாக்கு எகென்ஸ்டா அடிச்சுட்டு இருந்திருக்கலாம். இப்ப அதை தடுக்கிறதுனால ரஷ்யா துருக்கி கொடுத்து, துருக்கி யூரோப்பு கொடுத்து, யூரோப்ல இருக்கிற ஒரு நாடுக்கு டிரான்சிட் ஆகும்போது டிரான்சிட் காசு ஆகி இப்ப அதே கேஸ யூரோப் வழியா உக்ரைன் வாங்குறாங்கன்ற இதோட வேடிக்கை என்னங்க இருக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து பயங்கரமா அவரோட காட்டல்கள் இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு காமெடி தான் வருது. அது வடிவேல் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, இங்க இருக்கிற தமிழ்நாடு அப்படியே பேத்தெடுத்து கொண்டு போய் டெல்லியில வச்சிடலாம் பாரு இல்லையா. ஸோ அது போல ஆஞ்சநேயர் மலையை பேத்தெடுத்துட்டு வந்த மாதிரி உக்ரைனுக்கு அப்படியே பேத்தெடுத்து கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சிடலாமா, கேஸ் அங்கிருந்து வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது வழியா சொல்ல முடியும். ஏங்க லேண்ட்லாக்டு கண்ட்ரி லிட்டரலா வந்து பார்த்தா கருங்கடல் இருக்கு, அதனால அப்படி பண்ணிட முடியாது. ஓப்பனா ஓஷன் மெட்ரேனியன் சி இது போல தாண்டி போகணும் அப்படின்னா கண்டிப்பா நாடுகளோட உதவிகள் எல்லாம் உக்ரைனால எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது அண்டை நாடுகள் கிட்ட தான் கேஸ் வாங்கி ஆகணும். ஒன்று உக்ரைனுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துருக்கி அவங்க கிட்ட இருந்து வாங்கணும், இல்லை உக்ரைனுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யா அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அது பேச்சில் நான் போச்சு. இல்லை உக்ரைனுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் நாடுகள் இவங்க கிட்ட இருந்து தான் கேஸை வாங்கி ஆகணும். இவங்க எல்லாருமே ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. அப்படிங்கும்போது இவங்க வேற யார்கிட்ட இருந்துங்க வாங்க முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ உக்ரைன் ஏதோ ஒரு முடிவெடுத்து செஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரஷ்யா கேஸ் ரஷ்யா கிட்ட வாங்காம வேற என்ன மாதிரி கேஸ் இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இது மட்டும் கிடையாது, இப்ப ஜெர்மனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்காங்க ரஷ்யா கூட அப்படிங்கிற செய்திகள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல அதாவது ரெயின்மெண்டல் கம்பெனி இருக்கிறாங்க இல்லையா, லோயர் சாக்ஸபான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த வில்லேஜ் தான் 4000 பேத்துக்கு மேல இருப்பாங்க. நம்ம அங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம். ஃபேக்டரி ஆரம்பிச்சு செல்களை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா 3.5 லட்சம் செல்கள் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம இனிஷியலா பிளான் பண்ணதை விட அதிகமாக ஷெல்களை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம், ஆர்ட்லரி ஷெல்கள்லாம். ஸோ அதனால தயாராகுங்கப்பா அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க ஜெர்மனி தரப்புலேருந்து. இப்போ ஜெர்மனி வந்து ரஷ்யாக்கு எகென்ஸ்டா போர் செய்வோம், உக்ரைனுக்கு உதவுவோம் அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ புதுசா செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மெர்ஷ் அவர்கள் சான்சலரா ஜெர்மனிக்கு இப்போ உக்ரைன்ல மொபைலைஸ் பண்றாங்க. அதே போல ஜெர்மனிலையும் பெண்கள்லாம் வந்து மொபைலைஸ் ஆகணும், வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிற சட்டம்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. டாரஸ் மிசைல் எல்லாம் கொடுத்தா போருக்குள்ள வர மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஜெர்மனி தயாரா இருக்கு இல்லையா. ஆனா இதே சமயத்துல ஜெர்மனி தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. 2023 டேட்டா படி 2024 எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா 2023 டேட்டா படி ரஷ்யாவுக்கு ஜெர்மனி குரோமியமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, ஆயுதம் செய்யறாங்க. அதுவும் ரஷ்யாவோட ஆர்மி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்கு சேல் பண்றாங்க, டைரக்டா டெலிபரேட்டா சேல் பண்றாங்க ஜெர்மனில இருந்து. இது போல ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறது மட்டும் இல்ல, ரஷ்யாவுக்கு வியாபாரம் பண்றதுக்கு ரஷ்யா தேவை. இவங்க ஆயுதத்தை மேனுஃபேக்சர் பண்ணி ரஷ்யாவுக்கு டெலிவரி பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இப்பேற்பட்ட நல்லவங்க ரஷ்யாவுக்கு பேசுறது மைக் இருக்குன்றதுனால நம்மள மாதிரி வந்து பிடிச்சி பேசுறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. எது எப்படியோ ஸ்டாப் பண்ணுமா இல்லையா, எந்த ஒரு பேச்சு வேண்டாம் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு, எந்த ஒரு குடுத்தல் வாங்கல இருக்கக்கூடாது ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம்ல நீங்க ரஷ்யாவை மிரட்டணும் அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ இப்போ ஜெர்மனி ஆர்ட்லரியை வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இது உக்ரைனுக்கு கொடுத்து வியாபாரம் பார்த்து காசு அடிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அதிகமான செல்கள் தேவைப்படுது, அதனால தட்டுப்பாடு இருக்கனால நம்ம புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் போடலாம் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே ஆஸ்லோ யூனிவர்சிட்டியோட ஒரு ஃபெபின் அவர்கள், அவர் ரிசர்ச்சர், ஆஸ்லோ யூனிவர்சிட்டியோட ஒரு ரிசர்ச்சர், அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அதிக அளவில் சாகி ட்ரோன்கள் 6000 சாகி ட்ரோன்கள் 10,000 டீகாய் ட்ரோன்கள் ஒரு வருஷத்துக்கு ஆனுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிசைல்கள் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்களா களத்தில் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் உக்ரைனில் டெலிபரேட்டாக யூஸ் பண்ணிட்டு மிச்சம் மீதி அதிக அளவில் வந்து பார்த்தா ஸ்டாக் பைலில் சேவ் பண்ணுறாங்க. ஏன்னா நீண்ட கால போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. இப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது போல யோசனைகள் இவங்க தரப்புலேருந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இந்த டேட்டாஸ்லாம் உறுதிப்படுத்த முடியாது, மேபி ரஷ்யா இன்னும் அதிகமாக பண்ணலாம். ஆனால் பண்ணுறதா தகவல் இருக்கிறதுக்கே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, சேவ் பண்ணுறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு ரஷ்யா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல பீதிகளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதனால தான் ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் அதிக அளவில் ஆர்ட்லரி செட்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ஏதாவது பண்ணாதானே உக்ரைனுக்கு உதவ முடியும். ஏன்னா இப்போ ஜப்பான் ஒடியா வந்து 400 ரவுடி தான் அப்படிங்கிற ஆட்டோவில் ஏற பார்க்குறாங்க.
ஏன் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் டேட்டா இருக்கு இல்லையா, சேட்டலைட் யூஸ் பண்ணி நாங்க தரோம் உக்ரைன் அப்படிங்கிறது போல வம்படையா வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா இப்ப அமெரிக்கா வெளிய போறதுனால ரீப்ளேஸ் பண்றதுக்கு நாடுகள் வேணும். பல நாடுகளோட சேட்டலைட்ட இணைச்சு ஏதாவது செய்ய முடியுமா? அப்படிங்கறத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜப்பான் வருதுன்னா, ஜப்பான் மேலயும் ரஷ்யா போர் தொடுப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஏன் இந்த வேலை ஜப்பானுக்கு? அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா ஜப்பான் இங்கிட்டு இருக்கு, உக்ரைன் அங்கிட்டு இருக்கு. 2க்கும் சம்மந்தமே இல்ல. இருந்தாலும் ஏதோ சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு காலத்துல இன்கேஸ் எதிர்காலத்துல ஜப்பானுக்கு எதிரா ரஷ்யா ஏதாவது செய்றாங்க அப்படின்னா, மேபி இந்த நாடுகள்லாம் ஓடோடி வந்து உதவுவாங்களா இருக்கும். அந்த உதவிக்காக இது போல இப்பவே செய்றாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேற்குலக நாடுகள்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒண்ணா ரெடியாயி, உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா ஃபுல்லா பவர் ஆயி, உக்ரைனுக்கு உதவி, ரஷ்யாவ எகெயின்ஸ்ட் சண்டை பிடிக்க போறாங்களா? இல்ல இப்ப பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்க இல்லையா? அதுல ஏதாவது சுமூகமா தீர்வு காண போறாங்களா? என்ன நடக்க போன்றத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் 3 நாள்ல முழு டீட்டெயில்ஸும் குடுக்குறேன். நாங்க என்ன ப்ரொபோசல் வச்சோம் இரு தரப்புலயும் அப்படிங்கிறத 3 நாளுக்குள்ள ஃபுல்லா குடுத்துர்றோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறாரு. ஸோ ஒரு வேள ட்ரம்ப் அவர்களோட ப்ரொபோசலை இரு நாடுகளும் ஏத்துக்கல அப்படின்னா, ரஷ்யா, உக்ரைன் ஏத்துக்கல அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனையிலருந்து அமெரிக்கா வெளிய போயிருவேன்றாங்க. உண்மையாலுமே போயிருவாங்களா? இல்ல மறைமுகமா உதவுவாங்களா? இல்ல நேரடியா ஈரோப்புக்கு நாங்க ஆயுதங்கள் குடுக்குறோம். நேட்டோல இருக்கனால குடுக்குறோம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டும் அப்படிங்கிறது போல ஆயுதங்கள் மட்டும் ஏற்றுமதி பண்ணுவாங்களா? என்ன நடக்க போகுன்றது வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.